பூஜையில இருக்கக்கூடிய சாமி போட்டோவில் இந்த மாதிரி நடுவுல வந்து பூ வைக்கிறதுக்கு இடம் இல்ல, ஆணி இல்ல அப்படின்னா போட்டோனுடைய பேக் சைட்ல இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க. பேனா மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டைட்டா ஒட்டிட்டீங்கன்னா அது நின்னுக்கும் கிரிப்பா. இந்த மாதிரி செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பூ வச்சாச்சு. இப்ப ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே நம்மளுக்கு கிடையாது. இந்த பேனாவுடைய இந்த மூடியில வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி எடுத்து சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி விட்டுருங்க. வச்சு பாருங்க. பூ வந்து 3 நாள் ஆனாலும் உங்களுக்கு வாடவே வாடாது. இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்ப இந்த மாதிரி விக்கிரகங்கள் எல்லாம் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா இங்கெல்லாம் வந்து உங்களால பூ வைக்க முடியாது. வந்து ரப்பர் பேண்ட் ஒன்று சின்னதா இப்படி போட்டு விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம இந்த ரப்பர் பேண்ட்ல பூ சொருகி இருக்கோம். அழகா பூ நின்னுருச்சு. பாக்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் ஒன்று ஒட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பேனா மூடியை சொருகிக்கோங்க. இது வந்து நீங்க இப்ப ஊதுபத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஊதுபத்தி ஸ்டாண்ட் எதுவுமே ரெடி பண்ண வேண்டியதில்லை.